பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பழமை வாய்ந்த தட்சண காசி காலபைரவர் கோயிலில் காலபைரவர் ஜெயந்தி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தட்சணகாசி காலபைரவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் காலபைரவரை வழிபட்டு பூசணி, தேங்காய் உள்ளிட்டவற்றில் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மறைஞாயநல்லூர் கிராமத்தில் உள்ள மேல்மறைக்காடர் கோவிலில் புதிய வீணையுடன் அமைக்கப்பட்ட சரஸ்வதி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட வீணையுடன் உள்ள சரஸ்வதி அம்மனின் மூல விக்கிரகத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சரஸ்வதி அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மா ஆதனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருநாளை போவார் என அழைக்கப்படும் ஸ்ரீ நந்தனார், அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பிகா சமேத திருலோகநாதர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர விமானத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 8வது நாள் நிகழ்ச்சியையொட்டி 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் நகரி வாத்தியங்கள் முழங்க மகா தீபம் ஏற்றப்பட்டது. கிரிவல பாதையை சுற்றி வந்த பக்தர்கள் ஜோதி பிளம்பாய் காட்சியளித்த அண்ணாமலையாரை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலின் 66வது ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டதை அடுத்து 200 அடி கொடி கம்பத்தில் திருவிழா கொடி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருமண தடை நீங்க திருவருள் புரியும். திருச்சி மாவட்டம் உறையூர் கமலவள்ளி தாயார் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவத்தையொட்டி அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் அம்மனின் ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு மனமுருக வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.